இன்று தியானிக்கும்படியான வசனம் ஏசாயா 22:1. Isaiah chapter 22 verse 1. So, brother हिंदी में पढ़ो. ஏசாயா 22:1. 22 का 1. हाँ 22 का 1. தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் உன்னில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்ததென்ன? ஏசாயா 22:1. के विषय में भारी वचन. हाँ जी. तुम्हें क्या हुआ कि तुम सबके सब छतों पर चढ़ गए हो? ஓகே, இங்க என்ன சொல்லப்படுதுன்னா உன்னில் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் வீடு இருக்குன்னு அங்க சொல்லப்படுது. यहाँ पे क्या बताया हुआ है? तुम्हारे साथ जो भी हैं सबके लिए घर हैं. அத தேவனுடைய வேலையை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. वो लोग प्रभु के काम को छोड़ के अपने घर पे चले गए हैं. சோ இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு இப்போ சொல்ல போற விஷயம் என்னவென்றால், इस वचन के वजह से जो प्रभु हमको क्या बोलना चाह रहे हैं, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இஸ்ரேலுக்கு எழுதப்பட்ட வசனமா இருக்கு. ये वाला जो वचन है वो इसराइल के लिए लिखा हुआ है. இதன் மூலமாக ஒரு ஒரு ஆக்ஷன் கடவுளால பண்ணப்பட்டது. इस वचन के वजह से एक एक्शन प्रभु ने किया है. அதன் மூலமாக ஜென்டைல் ஆகிய நமக்கு பல ஆசீர்வாதங்கள் வரப்பட்டிருக்கு. उस वजह से जो प्रजाति है हमको बहुत बड़ा आशीर्वाद मिला है. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. इसराइल लोग हैं, उन्होंने प्रभु का वचन को माना नहीं है. அதனால இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இந்த சாப்டர்ல எழுதப்பட்டிருக்கு. इसलिए जो प्रजाति है उनको जो आशीर्वाद दिया हुआ है उसके बारे में इस चैप्टर में लिखा हुआ है. என்ன பட்டிருக்குன்னா இஸ்ரேலுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையுமே அவங்க ஆசீர்வாதத்தை புடிச்சுக்கிட்டாங்க, அவரை மறந்துட்டாங்க. जो आशीर्वाद इसराइल को दिया हुआ है उन्होंने सिर्फ आशीर्वाद को पकड़ाया और प्रभु को छोड़ दिया. இந்த 11வது வசனத்தை படிங்க. Isaiah chapter 22 verse 11 को पढ़ना. ஏசாயா 22:11. இரண்டு மதில்களுக்கு நடுவே பழைய குளத்துக்கு தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்தில் இருந்து வர பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். இங்க என்ன பண்ணுதுன்னா கடவுள் அவங்களுக்கு வந்து நிறைய வாட்டர் பிளெஸிங்க கொடுத்திருக்காரு. इसमें जो लिखा है प्रभु ने पानी का बहुत बड़ा आशीर्वाद उनको दिया हुआ. அதாவது மேகத்தின் மூலமா மழையை பெய்ய பண்ணி பெரிய குளங்கள் எல்லாம் நிரப்பி அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் நல்லபடியா நல்ல பயிர விளையும்படி செய்தாரு. वो ज्यादा बारिश दिया था उनको, इसके वजह से वहाँ पे जो भी पॉन्ड और लेक थे सारे फुल हो गए एंड उनकी अग्रिकल्चर भी बहुत अच्छा हो गया. सो அதனால அவங்களுக்கு தேவையான blessing கிடைச்சிட்டாங்க. इसकी वजह से उनके जो ब्लेसिंग चाहिए था वो मिल गया था. ஆனால் அந்த blessing யாரால தரப்பட்டதோ அவரை அவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. मगर जिसने जो आशीर्वाद उनको दिया था उनको वो भूल गए हैं. அதனால கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா ஓன் மேல நான் செய்ய வச்சிருந்த காரியத்தை நான் மத்தவங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்றாரு. तो इसके वजह वो लोग प्रभु को भूल गए हैं, इसलिए प्रभु बोल रहे हैं तो तुम्हारे लिए तो मैंने आशीर्वाद रखा था, वो तुमसे हटा के मैं दूसरों को देने जा रही हूँ. இந்த 18வது வசனத்தை படிங்க. 11th verse पढ़ना. 18th Isaiah chapter 22 verse 18. அவர் உன்னை உருண்டையின் போல அகலமான விசாலமான தேசத்திலிருந்து கலற்றி எறிந்து விடுவார்னு இருக்கு. वो आपको जो देश है उनसे निकाल के फेंक देंगे करके लिखा हुआ है. அங்கே நீ சாவாயின்னு இருக்கு. वहाँ पे तुम मर जाओगे करके लिखा. அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவருடைய வீட்டிலிருந்து இலட்சியாக இருக்கும் சொல்றாரு. The glory become the fallen thing. वहाँ पे तुम्हारा जो महिमा है वो गिर जाएगा करके लिखा हुआ. இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா இஸ்ரேலுக்கு சொல்லப்பட்டுச்சு. ये किसके लिए बताया हुआ है? इस्राएल के लिए बताया हुआ. அவங்க ஃபுல்லா blessingல இருக்காங்க. वो लोग पूरे blessing में थे. அந்த blessingல replicate ஆகுறாங்க.
उस ब्लेसिंग में ही वो बढ़ता गए। ஆனா அந்த பிளெஸிங்க்கு காரணமா இருந்த கடவுளை மறந்துட்டாங்க. मगर वो ब्लेसिंग को जो जिसने वो ब्लेसिंग दिया था उनको भूल गए। அதனால கடவுள் சொல்றாரு உன்கிட்ட இருந்து இந்த நம்ம அங்கேயே எடுக்க போறேன் அப்படின்ட்டாரு. इसलिए प्रभु बोल रहे हैं तुमसे वो ब्लेसिंग में निकाल அதை रहा எடுத்து நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க போறேங்காரு. हूं, निकाल के दूसरों को दे रहा हूं। யாருக்கு கொடுக்க போறான்னு சொல்றாரு தெரியுமா? इसको देने वाला हूं। 20வது வசனம் பாருங்க. 20 वाला वचन पढ़ना। 19 சொல்லுது உன்னை உன் நிலத்தை விட்டு துரத்துவேன், உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா எந்த ஸ்டாண்டர்ட்ல இஸ்ரேல வச்சிருக்காரோ அந்த ஸ்டாண்டர்டை கம்மி பண்ண போறேன்னு சொல்றாரு. कौन से जगह पे और स्टैंडर्ड पे इसराइल को रखा हुआ था उस स्टैंडर्ड से उनको निकाल देंगे करके बोल रहे हैं। அடுத்து என்ன சொல்றாருன்னா 20வது வசனத்துல அந்த நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலிக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து, ஒரு ஊழியக்காரனை அழைக்கிறார் அவரு. तो अगले वचन में लिखा हुआ है मैं एलियाकीम करके जो मेरा मिनिस्टर है उनको बुलाऊंगा। இந்த எல்கியா என்பவன் எதை குறிக்கப்படுதுன்னா இஸ்ரேல இல்ல ஜென்டைல்ஸ் குறிக்கப்படுது. ये एलियाकीम करके जो मेरा जो मिनिस्टर है उनको बुलाऊंगा करके लिखा हुआ है, वो एलियाकीम इस्राएल नहीं है, वो प्रजाति है। இந்த புறஜாதி தான் இந்தியால இருக்கிற நம்ம மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்கள குறிக்கப்படுறதா இருக்கு. तो ये वाला जो जिसको प्रभु बुला रहे हैं वो प्रजाति है, ये जो प्रजाति हम लोग हैं। சோ நீங்களும் நாங்களும் தான் இந்த இல்கியாவாக இருக்கிறோம். हम और आप सब हम वो इल्किया हैं। ஏன்னா நாம இயேசுவை மெய்யான தெய்வமாக ஏற்றுக்கொண்டு புறஜாதியரை நம்ம ஏற்றுக்கொண்டு இருதயத்துல விசுவாசி வாயினால அறிக்கை செஞ்சிருக்கோம். क्योंकि जो प्रजाति हम प्रजाति लोग हैं, हमने यीशु मसीह को अपना माना है और हमने हृदय में मन में विश्वास किया है और मुंह से उसको प्रकटन किया है। அதனால நாம அவருடைய புத்திரராக மாறிட்டோம்னு வேதம் சொல்லுது. इसलिए हम उनके पुत्र बन गए करके बाइबल बता रहा है। நாம அழைக்கப்பட்டதுனால நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். हम बुलाए हुए हैं इसलिए हम धार्मिक बना गए हैं। நீதிமானாக்கப்பட்டதுனால நமக்கு நீதிமானுடைய ஆசீர்வாதம் எல்லாமே வந்திருக்கு. हम धार्मिक बने गए हैं इसलिए धार्मिक का सारे आशीर्वाद हमारे लिए हैं। அதுக்கு அடுத்து நீதிமான்ல இருந்து அடுத்த கட்டமாக நம்மளை மகிமைப்படுத்தியிருக்காருன்னு சொல்றாரு. नीतिमान के अगले लेवल पे हमको महिमा किया हुआ है। அந்த மகிமை என்பது என்னன்னா கிறிஸ்துவின் சாயலாகவே நாம இருக்கிறோம்னு சொல்லப்படுது. वो महिमा क्या है? जो भी यीशु के इमेज है उसी इमेज में हम भी हैं। சோ கிறிஸ்துவின் சாயலாகவே நாம இருக்கிறோம். यीशु के रूप में ही हम हैं। ஓகே. சோ இங்க என்ன சொல்லப்படுதுன்னா இந்த இடத்துல தேவன் ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. यहाँ पे प्रभु एक बड़ा आशीर्वाद दे रहे हैं। உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து तुम्हारा कपड़े को उनको मैं डाल दूंगा। உன் கச்சையால் அவனை இடை கட்டி பெல்ட் तुम्हारा बेल्ट को मैं उनको दे दूंगा। உன் அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பேன். तुम्हारा जो अधिकार है उसको मैं उनको दे दूंगा। அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனா இருப்பான்னு சொல்றாரு. वो यरूशलेम और यूदा को पिता बनेगा करके लिखा हुआ है। இதெல்லாம் வரலாறாகவே இருக்கிறது. ये सारे हिस्ट्री हैं। இது ஆல்ரெடி ப்ராஃபஸியா சொல்லப்பட்டிருக்கு. ये सारे ऑलरेडी प्रोफेसी करके बताया हुआ है। அந்த ப்ராஃபஸி இப்ப நிறைவேற போறதா இருக்கிறது. वो प्रोफेसी अभी पूरे होने वाला है। இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. यीशु मसीह आ गए हैं। அவர் நமக்காக மரித்துட்டாரு. वो हमारे लिए मरे हैं। நமக்காக உயிரோட எழும்பியிருக்காரு. वो हमारे लिए जी उठे हैं। இப்ப இஸ்ரேல் மக்களுக்காக ஜென்டைல்ஸ் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். वो अभी जो इस्राएल के विरोध में जेंटाइल्स को वो बना रहे हैं। அதாவது விரோதம் நம்ம சொல்றதுக்கு பதிலாக அவங்களுக்கு பதிலாக நம்மளே உருவாக்கி கொண்டிருக்கிறார். उनकी जगह पे हमको बना रहे हैं। இங்கதான் அந்த இம்பார்ட்டன்டான வசனத்தை தேவன் ஆசீர்வாதமா நமக்கு தந்திருக்காரு. यहाँ पे ही वो जो वचन है वो इम्पोर्टेंट वचन है, उसको हमारा आशीर्वाद के लिए दिया हुआ। தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன்னு சொல்றாரு. दाऊद का घर की कुंजियों को उनकी शोल्डर में रखूंगा करके लिखा हुआ है। ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான்னு சொல்றாரு. वो खोलेंगे उसको कोई भी बंद नहीं कर सकता। ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுறேன்னு சொல்றாரு. बंद करेंगे तो वो कोई भी उसको खोल नहीं सकते। இந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நமக்கு அவர் தந்திருக்காரு. इस आशीर्वाद को आज हमको पिता प्रभु दे रहे हैं। சோ நம்ம தான் இப்ப திறக்க போறோம், நம்ம தான் பூட்ட போறோம். हम ही खोलने वाले हैं, हम ही बंद
करने वाले हैं, எதை பூட்ட போறோம் எதை திறக்க போறோம் என்பதை தேவன் சொல்ல போறாரு. क्या बंद करने वाले हैं, क्या खोलने वाले हैं, उसके बारे में प्रभु अब बताना जा रहे அதாவது हैं। இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாருமே விசுவாசியாக தான் இருக்கிறாங்க. जो भी लोग प्रभु को ग्रहण किया है वो सारे विश्वासी हैं। அந்த விசுவாசி ஆனதுனால அவன் தேவனுடைய குமாரனா இருக்கிறான். वो विश्वासी बन गए इसलिए वो पिता की पुत्र हैं। அதனால அவன் நீதிமானாக वो மாறப்பட்டிருக்கான். पिता की पुत्र हैं इसलिए वो धार्मिक हैं। தார்மீக ஆனதுக்கு அப்புறம் அவன் வந்து பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கான். वो धार्मिक है इसलिए पवित्र हैं। அதனால அவன் மகிமை அடைய போறதா वो இருக்கிறான். पवित्र है इसलिए उसको महिमा दे रहे This हैं। is the principle of the Bible. यही बाइबल की प्रिंसिपल है। ஒவ்வொரு மனிதனும் பாவியா இருந்து விசுவாசியாக மாறணும். हर एक आदमी पहले पापी था, उसके बाद वो विश्वासी होगा। அந்த பாவத்தை புகுட்ட வந்ததுதான் இந்த 10 கற்பனைகள். वो इस पाप को जो बताने के लिए ही वो 10 नियम था। ரோமர்ல போட்டிருக்கு முன்னாடி பாவம் இந்த உலகத்துல இருந்தது. रोमन्स में लिखा हुआ है पहले पाप इस लोक में था, ஆனா அது அவ ஜீவன் இல்லாம இருந்தது. मगर उसको जीवन नहीं था। என்னைக்கு கற்பனை உள்ள வந்ததோ அதுக்கு உயிர் கொண்டதுன்னு இருக்கு. कब नियम इस दुनिया में आया था तब वो पाप को जीवन आ இது गया था। ரோமர்ல எழுதப்பட்டிருக்கு. ये रोमन्स चैप्टर में लिखा हुआ அதனால है। தான் நியாயப்பிரமாணம் ஒருவனையும் பூர்ணப்படுத்தாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. इसलिए लिखा हुआ है जो नियम है वो किसी को भी पूरा नहीं करेगा। ஆனா கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக நமக்கு வந்தார். मगर क्राइस्ट है वो प्रमाण की सारे प्रमाण को अंत कर दिया है। ஏண்டாக அவர் வந்தாரு. वो ये सारे प्रमाण के अंत है। அந்த இயேசுவை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லா கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். तो उस यीशु को हम विश्वास करने के टाइम पे वो पूरे नियम को हम फॉलो कर चुके हैं। இதன் மூலமாக நமக்கு என்ன கொடுக்கறாருன்னா நம்மட்ட அந்த திறவுகோலை கொடுக்கறாரு. तो इसलिए हमको वो कुंजी दिया हुआ है। அந்த திறவுகோல் எப்படிப்பட்டதா இருக்குன்னா वो कुंजी कैसा है? யாராலையும் திறக்க முடியாததை நீங்க திறக்க போறீங்க. कोई भी खोल नहीं सकते मगर आप खोल सकते हैं। யாராலையும் பூட்டக்கூடாததை நீங்க பூட்ட போறீங்க. कोई भी बंद नहीं कर सकते मगर आप बंद कर सकते हैं। இப்ப எதுல இருக்குன்னு சொல்றதுன்னா ये किसमें है? தேவனுடைய ராஜ்யம் இருக்கு, அந்தகாரத்தின் ராஜ்யம் ரெண்டு இருக்கு. प्रभु की राज्य है और अंधकार की राज्य है। நம்ம பூட்ட வேண்டியது அந்தகாரத்தின் ராஜ்யத்தை பூட்டுகிறோம். हम अंधकार की राज्य को बंद करना है। தேவனுடைய ராஜ்யத்தை திறக்க போறோம். पिता की राज्य को हम खोलना है। நம்ம திறக்கிறத யாராலையும் பூட்ட முடியாதுன்னு தேவன் நமக்கு சொல்லியிருக்காரு. हमने जो खोला है वो कोई भी बंद नहीं कर सकता। ஏனென்றால் நீ தேவனாக இருக்கிறாய். क्योंकि आप खुदा हो। ஏனென்றால் நீ அழைக்கப்பட்டு விசுவாசியாக்கப்பட்டு நீ நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய குமாரனா இருக்கிற. क्योंकि तुम चुने हुए हैं, तुम पवित्र बना गया है, तुम धार्मिक हो, तुम महिमा लिया हुआ हो। அதனால உனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसलिए तुमको वो अधिकार दिया हुआ இதை है। எப்படி தேவன் பிரசன்ட் பண்ணிருக்காருன்னா விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம்னு சொல்லியிருக்காரு. इसको प्रभु ने कैसे प्रकटन किया है? जो विश्वासी हैं उनके थ्रू जो भी होगा करके लिखा हुआ நீங்க है। விசுவாசினோன்னு லோயஸ்ட் கிரியேஷனா நினைச்சிட கூடாது. विश्वासी एक नीच वाला सृष्टि नहीं है। அது பாவில இருந்து விசுவாசி ஆக்கப்பட்டுட்டீங்கன்னா நீங்க பாவில இருந்து you are came out of the darkness. पापी से आप विश्वास बन गए हैं, मतलब आप वो पाप से आप ऊपर आ गए हैं। சோ இது வந்து ஒரு பெரிய காரியம். இந்த விசுவாசம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால உங்களால் ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு. तो ये विश्वास प्रभु से हमको दिया हुआ है, वो प्रभु से हमारे अंदर एक्टिवेट किया हुआ है। சோ நான் இப்ப இந்த ஏசாயால சொல்லப்பட்டது எல்லாமே ஹிஸ்டரியாகவும் ப்ராஃபஸியாகவும் இருக்கு. जो भी ऐसाया चैप्टर में दिया हुआ है वो सारे भविष्यवाणी है, वो सारे हिस्ट्री है। எப்படி நிறைவேறப்பட்டது என்றால் இயேசு வந்தது மூலமா நிறைவேறப்பட்டுட்டு. वो कैसे फुलफिल हुआ है? यीशु इस दुनिया में आने के बाद वो सारा पूरा हुआ है। இயேசு வந்தது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிச்சிட்டு போயிருக்காரு. यीशु सिर्फ आए नहीं थे, वो बहुत बड़ा कार्य किया है। அவர் தன்னை மட்டும் தேவன் என்று நிரூபிக்காமலும் உங்களையும் தேவனாக மாற்றிவிட்டு சென்றிருக்கிறார். वो सिर्फ उनको खुदा नहीं बनाया है, हम सबको खुदा बना के चले गए இது हैं। ஒரு பெரிய தேவ ரகசியமாக இருக்கிறது. ये बहुत बड़ा देव रहस्य है। இந்த ரகசியத்தை ஆவியானவர் தான் உங்கள் இருதயத்துல பெருசா ஆக்க கொண்டு வர வேண்டும். ये पवित्र आत्मा ही इस रहस्य को आपके अंदर बहुत बड़ा बना சோ सकते हैं। இதுவே மினிஸ்ட்ரியாகவும் இருக்கிறது. यही मिनिस्ट्री है। முன்னாடி முதல்ல நீங்க அனுபவிச்சு இதை மத்தவங்களுக்கு அனுபவிக்க வைக்க வேண்டியதா இருக்கிறது. पहले आप इसको अनुभव करना है, फिर दूसरों को इसके बारे में बताना है। தேவனுடைய சித்தம் என்றால் பரலோகம் பூமியாக மாற வேண்டியதா இருக்கு.
प्रभु का विल ये था, ये पृथ्वी भी राज्य स्वर्ग राज्य बनेगा. சோ ஃபர்ஸ்ட் வேர்டே பரலமண்டலுக்கு பிதாவும் நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. तो ये जो प्रेयर बाइबल में दिया हुआ है, परलोक पिता हेवनली किंगडम कम टू एर्थ ना இருக்கு. जो परलोक राज्य है वो इस दुनिया में आना है करके ही प्रेयर में लिखा हुआ है. அதனால நீங்க என்ன பண்ணப்படுறீங்கன்னா ஹெவன்ல எப்படி இருக்கோ அதை இத பூமிக்கு கொண்டு வர்றவங்களா இருக்கீங்க. तो आप क्या करने वाले हैं, जैसे हेवन में होगा वैसे ही पृथ्वी में होना चाहिए. இப்போ என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பரலோக ராஜ்யத்துல தரித்திரமும் கிடையாது, வியாதியும் கிடையாது. परलोक राज्य में कंगालपन नहीं है और சோ ஹெவன்ல வந்து வியாதியும் கிடையாது, தரித்திரமும் கிடையாது. परलोक राज्य में बीमारी नहीं है और कंगालपन नहीं है. இதை எப்படி தேவன் போக்கினார் என்றால் इसको कैसे प्रभु ने हटाया है, அவருடைய தரித்திரத்தினால நம்மள ஐஸ்வர்யவானாக மாத்தினாரு. उनकी कंगालपन से हमको अमीर बनाया है. அடுத்து அவருடைய தழும்புகளால நம்ம குணமாகி இருக்காரு. और उनकी कोड़े खाने से हमको चंगा किया है. அதுவும் அல்லாமல் அவர் மனிதனாக மாறி वो उससे अलावा वो அவர் மனிதனாக மாறி என்ன பண்ணிருக்காருன்னா उससे अलावा वो मनुष्य बन के क्या किया है, அவர் நம்மளை தெய்வமாக மாத்திருக்காரு. हमको खुदा बनाया है. சோ இந்த மூணு காரியங்கள் இந்த உலகத்துல நடந்திருக்கு. ये 3 चीज इस दुनिया में हुआ है. உங்களை ஐஸ்வர்யவானாக மாத்திருக்காரு, आपको अमीर बनाया है, உங்களை வந்து வியாதியில இருந்து குணமாக்கி இருக்காரு, आपके बीमारी से आपको चंगा किया है. அவர் தெய்வமா இருந்து மனிதனா மாறி மனிதனான நம்மளை தெய்வமாக மாத்திருக்காரு. वो प्रभु था, वो प्रभुता से नीचे आके मनुष्य बना और मनुष्य हमको प्रभु बनाया. சோ இத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. इसको हमको समझना है. நம்ம போன வார மெசேஜ்ல கூட பார்த்தோம், ஆதாம் வந்து தன்னை தேவன் அல்ல என்று விசுவாசிக்க ஆரம்பித்தான். तो हम लास्ट वीक मैसेज में सुना था, आदम को समझ में नहीं था, वो भी प्रभु जैसा बनाया हुआ है. அவன் அதை தேவன் அல்ல என்று விசுவாசித்தது மூலமாக அவன் மனுஷனாக மாறிட்டான். वो उसको पता नहीं था वो भी प्रभु जैसे बनाया हुआ है, उसको उसके ऊपर विश्वास नहीं था, तो इसलिए वो आम आदमी बन गया था. இப்பொழுது நாம இப்ப மனிதனாக இருந்து கொண்டு இருக்கிற நம்ம தெய்வமாக விசுவாசிக்க வேண்டியதா இருக்கிறது. अभी जो आम आदमी है हमको विश्वास करना है, हमको प्रभु ने खुदा बनाया है. ஆனா உண்மையிலே நம்ம தெய்வமாக தான் இருக்கிறோம் தேவனுடைய பார்வையில. पिता के आंखों में हम सब भगवानी है. ஆனா நாம அதை நாம அந்த உண்மையான நிலைக்குன்னு வராம இருக்கிறோம். मगर हम उस सच्ची चीज में अभी तक आए नहीं है. சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லியிருக்காரு. सच्चे को जानो, सच्चे आपको छुटकारा அந்த देगा. சத்தியம் என்னவென்றால் இயேசு தெய்வமா இருக்கிறதுனால நாமளும் இந்த பூமியில தெய்வமாக இருக்கிறோம். वो सच्ची चीज क्या है, वो सत्य चीज क्या है, जो यीशु खुदा है और हमको भी भगवान बनाया है. சோ அதை நாம உணரும் பொழுது நாம் தெய்வமாக இருக்கிறோம் என்பதை மக்கள் காண ஆரம்பிப்பாங்க. उसको हम समझने के टाइम पे हम भी भगवान बन जा रहे हैं. ஆனா நாம உணர்றதுக்கு எது தடையா இருக்குன்னா நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய அனுபவம் தான் தடையா இருக்கிறது. उसको समझने के लिए क्या हमको स्टॉप कर रहा है, हमारा ज्ञान और हमारा एक्सपीरियंस उसको स्टॉप कर रहा है. தேவன் அதனால தான் இந்த உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உன்னுடைய பிசிக்கல் திங்கையும் ஓவர் கம் பண்றதுக்காக தான் ஃபெய்த் என்பதை உள்ள கொண்டு வராரு. तो तुम्हारा एक्सपीरियंस और आपका जो भी ज्ञान है उस सबको ओवरकम करने के लिए ही प्रभु आपको विश्वास के बारे में बता रहे हैं. அந்த விசுவாசத்தை எப்படி கத்து கொடுத்தாருன்னா ஆபிரகாம் மூலமா கத்து கொடுத்துட்டே வராரு. तो विश्वास को कैसे हमको सिखाया है, अब्राहम के थ्रू सिखाया है. because Abraham is the father of faith ன்னு சொல்லப்படுது. क्योंकि अब्राहम को विश्वास की पिता करके बोल रहे हैं. ஏன் என்றால் क्योंकि ஒருத்தர் முதல்ல அந்த விசுவாசத்தின் மூலமா பெற்ற நன்மைகளை மக்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. क्योंकि पहले वो विश्वास के थ्रू जो भी उन्होंने आशीर्वाद उन्होंने लिया है, पाया है, उसको सब लोग को देखना है. He is the example of faith. वो विश्वास का एक एग्जाम्पल है. For example, அவன் குழந்தைய பார்க்கவே இல்ல, वो बच्चे को देखा नहीं ஆனா था, அவனை தகப்பன் என்று தேவன் சொன்னாரு. मगर
पिता ने उनको बाप करके बुलाया था। அப்ப அவன் அதை நம்பிட்டான். तो अब्राहम ने उसको विश्वास किया। அவன்கிட்ட குழந்தை இல்ல, उनके पास बच्चा नहीं ஆனா था, தேவன் சொன்னதை அவன் வந்து நம்பிட்டான்னு இருக்கு. मगर प्रभु ने जो भी बोला था उसको उसने विश्वास किया। அதுதான் நீதியா இருக்கு, वही நீதி தார்மீகா இருக்கு. वही धार्मिकता। சேம் திங் தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. उसी के बारे में ही प्रभु अभी बता रहे हैं। ஆபிரகாம் என்பவன் குழந்தை இல்லாம இருந்தான்ல, अब्राहम के पास बच्चा नहीं था, ஆனா அவன் அதை விசுவாசித்தான்ல, मगर उसने विश्वास किया அதன் था। மூலமாக அவனுக்கு குழந்தை பிறந்ததுல. उसके वजह से उसको बच्चा मिला। விசுவாசித்ததுனால இல்ல, அவன்கிட்ட இருக்கிறதுனாலதான் பிறந்துச்சு. विश्वास की वजह से नहीं, उनके अंदर वो था इसलिए वो बाहर आ गया। அதே போலதான் தேவன் இன்னைக்கும் சொல்றாரு, उसी वजह से प्रभु अभी भी बोल रहे நீ हैं, கடவுள் என்று சொல்லுகிறாரு. तुम भगवान करके ஆனா प्रभु बोल रहे हैं, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸும் உன்னுடைய அறிவும் நீ கடவுள் இல்லன்னு சொல்லுது. मगर तुम्हारा एक्सपीरियंस और आपका नॉलेज आपको ऐसे बोलेगा आप भगवान नहीं हैं। இப்பொழுதுதான் இந்த ஃபெய்த் என்பதை நம்ம பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. अभी हम उस फेथ को यूज करना है। அந்த ஃபெய்த்தை தொடங்கினவரும் முடிக்கிறவரும் கடவுளா இருக்கிறாரு. उस फेथ को जो शुरू किया है और अंत किया है वो प्रभु है। அந்த ஃபெய்த் எப்படி ஆக்டிவேட் ஆகி எப்படி கிரியேட் செஞ்சதுங்கிறதுக்கு ஆபிரகாம் ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. उस फेथ कैसे एक्टिवेट हुआ और क्या क्रिया किया उसको अब्राहम एक एग्जाम्पल है। இந்த உலகத்துல எவ்வளவோ மெசேजेस இந்த பைபிளை குறித்து கொடுக்குறாங்க. इस दुनिया में काफी ज्यादा मैसेज इस बाइबल के बारे में बता रहे இது हैं। எல்லாமே தங்களுடைய ஞானமாக வந்து கொண்டே இருக்கு वो எல்லாத்துக்கும். सब उनके ज्ञान से वो बता रहे ஆனா हैं, பிராக்டிகலா கொண்டு வரதுக்கு அந்த விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ண வேண்டியதா இருக்கு. अगर उसको प्रैक्टिकल में लेके आना है तो वो विश्वास को एक्टिवेट கிரியை करना है। இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. क्रिया का बिना जो विश्वास है वो मर चुका है। அது அந்த விசுவாசம் எப்படி செயல்படணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து லவ் மூலமா தான் ஆக்டிவேட் பண்ணப்படணும்னு இருக்கு. वो विश्वास कैसे क्रिया करना है, पहले वो प्यार के वजह से क्रिया करना है। அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவுன்னு இருக்கு. जो प्यार के वजह से जो क्रिया कर रहा है वो विश्वास ही अच्छा है करके लिखा हुआ। ஒரு மனிதனிடத்துல அன்பு எப்படி வரவதா இருக்கு, वो एक मनुष्य के अंदर प्यार कैसे आएगा? ஆனா அந்த அன்பு தேவனுடைய அன்பா இருந்தா மட்டும்தான் அந்த தேவனுடைய விசுவாசம் வேலை செய்யும். वो सिर्फ वो प्यार प्रभु के प्यार होगा तभी वो विश्वास क्रिया करेगा। அந்த தேவனுடைய அன்பும் தேவனுடைய விசுவாசம் வரும்பொழுது நீ தேவனாக மாறுகிறாய். उस प्रभु के प्यार और प्रभु के विश्वास आपके अंदर आने के टाइम पे आप भगवान बन जा रहे அந்த हैं। விசுவாசம் எப்படி வரும்னா தேவனுடைய வார்த்தையினால, தேவன் சொல்ற வார்த்தையினாலதான் அந்த விசுவாசமே உனக்கு வரும். वो विश्वास कैसे आएगा? जो वचन प्रभु बोल रहे हैं उस वचन के वजह से ही वो विश्वास आएगा। அதுக்கு என்ன காரணம் வரணும், முதல்ல தேவன் சொல்றதை உனக்கு கேட்க வேண்டியதா இருக்கு. उसके लिए पहले आपको क्या समझना चाहिए? जो भी प्रभु आपसे बात कर रहे हैं वो आपको समझ में आना தேவன் चाहिए। எனக்கு இன்னைக்கு சொன்னாரு, ஏசாயா 22:1 சொன்னாரு. मुझे आज प्रभु ने बोला है ऐसे चैप्टर 22:1। 22:1 எடுத்து படிக்கும் போது ஏன் வீட்டு மேல இருக்கீங்கன்னு தான் இருக்கு. तो मैंने ऐसा 22:1 को पढ़ा था तो उसमें तुम घर के ऊपर है, घर के ऊपर हो करके लिखा हुआ था। அதன் மூலமாக தேவன் நமக்கு என்ன சொல்ல வரார் என்று அவர்கிட்ட தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. तो उस वचन की वजह से आप क्या बोलना जा रहे हैं करके पिता से ही पूछना है। அதாவது இந்த மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. मैं कभी भी मैसेज प्रिपेयर नहीं करता हूँ, ஏன் என்றால் தேவனே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். क्योंकि प्रभु आपको ही मुझे मदद करना है करके मैं पूछूंगा। நீங்க தான் பேசணும்னு சொல்லுவேன். मुझे नहीं बात करना है, आपको ही बात करना है करके मैं पूछूंगा। இப்போ இந்த வசனத்தின் உள்ள ரகசியத்தை அவர் தான் அங்க இருந்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. तो इस वचन का जो भी रहस्य है वो प्रभु ही लेके आके दे रहे हैं। இது என்னுடைய விசுவாசமாக இருக்கிறது. ये मेरा विश्वास இந்த है। விசுவாசம் என்னுடையதுல தேவன் எனக்கு தந்திருக்காரு. அவர் என் வாயில வார்த்தை வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. ये विश्वास मेरा नहीं है, ये प्रभु के विश्वास है, क्योंकि उन्होंने बोला है वो मेरा मुंह में वचन रखेंगे। சோ அவர் இப்ப என்ன சொல்ல வராருன்னா, वो क्या बोलना जा रहे இந்த हैं? விசுவாசங்கிறது எக்ஸாம்பிள். ये विश्वास एक एग्जाम्पल है। ஆபிரகாம் தான் எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு. अब्राहम ही एग्जाम्पल है। He is the example for the blessing. वो आशीर्वाद का एक एग्जाम्पल है। எங்க போடப்பட்டனா கலாத்தியர்ல போடப்பட்டிருக்கு. कहाँ लिखा हुआ है? गलातियंस चैप्टर में लिखा हुआ கிறிஸ்து है। சாபமாகி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவேன்னு சொல்றாரு. क्राइस्ट हमारे लिए शाप बना और उस शाप की वजह से अब्राहम के आशीर्वाद को हमको दिया है। அந்த blessing के எக்ஸாம்பிள் ஆபிரகாம் ஆயிட்டாரு. वो ब्लेसिंग का उदाहरण अब्राहम है, பிகாஸ் அவன் தான் முதல்ல அந்த ஃபெய்த்தை பயன்படுத்தினவனா இருக்கிறான். क्योंकि अब्राहम ही जो पहला आदमी है जिसने वो फेथ को
पहले इस्तेमाल किया था। சோ அதே போலதான் இன்னைக்கு என்ன சொல்ல வராங்கன்னா யாரெல்லாம் ஃபெய்த்தை பயன்படுத்துறாங்களோ we are the children of Abraham சொல்லப்படுது. तो आजकल जो भी फेथ को इस्तेमाल कर रहे हैं वो सब अब्राहम की पुत्र हैं। ஏனென்றால் அந்த ஃபெய்த்தை எடுத்துக்கணும். நம்ம வந்து உடனே ஆபிரகாம் லைஃப் எடுத்துக்க கூடாது. அவ யூஸ் பண்ண ஃபெய்த்தை நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. तो हम अब्राहम की लाइफ को लेना नहीं चाहिए, मगर अब्राहम का जो फेथ था उसको लेना चाहिए। அந்த ஃபெய்த்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது யாரு? उस फेथ को, उस विश्वास को अब्राहम को किसने दिया था? விசுவாசத்தை தொடக்கியவரும் முடிக்கவரும் தேவனா இருக்கிறாரு. विश्वास को शुरू करने वाला और खत्म करने वाला प्रभु ही है। தெசலோனிக்கேயர்ல போட்டிருக்கு எல்லாரிடத்திலும் விசுவாசம் இல்லைன்னு போட்டிருக்கு. थेसलोनियंस चैप्टर में लिखा हुआ है सबके पास विश्वास नहीं நான் है। போன வாரத்துக்கு முந்தின வாரம் படிச்சா வந்து ஒரு கூட்டம் வந்து இடறதுக்காகவே இருக்குது. हम अगले हफ्ते के पहले हफ्ते हमने पढ़ा था एक जाति सिर्फ रास्ते से हटने के लिए रखे हुए हैं। நாம அந்த கூட்டத்துல இல்ல. हम उस जाति में नहीं ஏனென்றால் நம்ம விசுவாசிக்கிறோம். क्योंकि हम विश्वास कर रहे அந்த हैं। விசுவாசத்தை தந்தது தேவனா இருக்கிறார். इस विश्वास को हमको देने वाला प्रभु है। இந்த விசுவாசத்தை நம்ம இப்ப எப்படி ஆக்டிவேட் பண்ணணுமா? அவருடைய அன்பு மூலமா ஆக்டிவேட் பண்ண வேண்டியதா இருக்கு. इस विश्वास को हमको कैसे एक्टिवेट करना है? उसके प्यार की वजह से एक्टिवेट நீங்க करना है। அவரை ஏற்றுக்கொண்ட உடனே உங்கள் இருதயங்கள அன்பு ஊற்றப்பட்டிருக்குன்னு ரோமர்ல சொல்லப்படுது. आप उनको ग्रहण करने के टाइम पे आपके अंदर वो प्यार डाला हुआ है करके रोमन्स में लिखा है। ரோமர் 5:5ல தேவனுடைய அன்பு உங்க இருதயங்கள ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. रोमन्स चैप्टर 5 वर्स 5 में उनकी प्यार आपके अंदर डाला हुआ है करके लिखा है। இதற்கு சாட்சி ஆவியானவராக இருக்கிறாரு. इसका टेस्टिमनी पवित्र आत्मा है। அந்த ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, वो पवित्र आत्मा क्या நீ बोल रहा है? அவருடைய புத்திரனா இருக்கிற, तुम उनकी पुत्र हो, நீ நீ உனக்கு அன்பு ஊற்றப்பட்டிருக்கு, तुम्हारे अंदर प्यार डाला हुआ है। அதற்கு சாட்சியாக என்னுடைய ஆவியவே நான் வைக்கிறேன்னு சொல்றாரு. उसका टेस्टिमनी के लिए मेरा आत्मा को मैं रख रहा हूँ। சோ அந்த சாட்சி எதா இருக்குன்னா, वो टेस्टिमनी क्या है? அந்த சாட்சி எதா இருக்குன்னா, वो टेस्टिमनी क्या है? நீ அவருடைய புத்திரனா இருக்கிறாய், तुम उनकी पुत्र हो, நீ உனக்குள்ள அன்பு ஊற்றப்பட்டிருக்கு, तुम्हारे अंदर वो प्यार डाला हुआ है। அது மட்டும் அல்லாம நீ வந்து எல்லா வல்லமைகளும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. सारे ताकतें तुमको दिया हुआ है। சோ அந்த வல்லமை என்னதான் இருக்குன்னா, वो ताकत क्या है? திறக்கிறதும் பூட்டுறதுமா இருக்கு. खोलना और बंद करना वाला है। நம்ம எதை திறக்க போறோம் தெரியுமா? हम किसको खोलने वाले हैं? பரலோக ராஜ்யத்தை நம்ம திறக்கிறவங்களா இருக்கிறோம். परलोक राज्य को खोलने वाले हैं। பரலோக ராஜ்யம் வந்து தேவனுடைய வார்த்தையின் மூலமா உருவாக்கப்பட்டதா தான் இருக்கு. परलोक राज्य पिता के वचन के वजह से बनाया हुआ है। ஒரு காஸ்பல்ல ஒரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, गॉस्पेल में लिखा हुआ है, सुख समाचार में लिखा हुआ है, வியாதியை குணமாக்கும் பொழுதும் பிசாசுகளை துரத்தும் போதும் ராஜ்யம் வந்திருக்குன்னு சொல்றாரு இயேசு. आप जो बीमारी को चंगा करने के टाइम पे और जो भूत प्रेत को भगाने के टाइम पे परलोक राज्य पृथ्वी में आया है करके बाइबल में लिखा हुआ है। இப்போ நமக்கு அதை நம்ம கையில கொடுத்திருக்காரு. अभी उसको हमारे हाथ में दिया है। நம்ம தான் இப்போ அதை திறக்க போறோம். हम ही उसके खोलने वाले हैं। ஹெவனை திறந்து இந்த ஹெல்ல மூட போறோம். हेवन को ओपन करने वाले हैं और नरक को बंद करने वाले हैं। அதாவது நரகம் எதை குறிக்குது என்றால், नरक किसको मतलब कर रहा है? நம்மளுடைய நாலேஜ் இல்லாம அறியாமை தான் சொல்லுது. हमारा जो भी अज्ञान है उसके बारे में बता रहा சோ है। அந்த டார்க்னஸ் தான் சொல்லுது. वो अंधकार के बारे में அந்த बता रहा है। வியாதியை தான் சொல்லுது. वो बीमारी के बारे में बता रहा அந்த है। வறுமையை தான் சொல்லுது. वो कंगालपन के बारे में बता இது रहा है। எல்லாமே டார்க்னஸ் தான் இருக்கு. ये सारे अंधकार हैं। சோ இன்னைக்கு நம்ம அதை எல்லாத்தையும் கட்ட போகிறோம். अभी हम वो सारे अंधकार को बंद करने वाले ஏன்னா हैं। தேவன் சொல்லியிருக்காரு, உனக்கு நீ எதை கட்டுறியோ அதை கட்ட போடும், எதை இடிக்க போடும் சொல்லியிருக்காரு. तुम क्या बना रहे हो वो बन जाएगा, किसको डिस्ट्रॉय कर रहे हो वो डिस्ट्रॉय हो जाएगा। சோ தேவன் நமக்கு தேவனா இருக்கிறார். पिता हमारे पिता हैं। நாம் இந்த உலகத்துல தேவனா இருக்கிறோம். हम इस दुनिया में पिता हैं। தேவனுடைய சித்தத்திற்காக நம்மளுடைய கடவுளாக இந்த பூமியில இருக்கிறோம். उनके विल की वजह से हम इस दुनिया में भगवान बन के हैं। அதனால इसके वजह से நாம என்ன பண்ண போறோம்? हम क्या करने वाले हैं? தேவனுடைய காரியத்தை இந்த பூமியில செய்ய போறோம். पिता के कार्य को इस दुनिया में करने वाले हैं। அதுல ஒன் ஆஃப் த காரியம் வந்து இந்த தரித்திரத்தை போக்க போறோம். उसमें एक कार्य है जो
ये कंगालपन को निकालना நீங்க அதை செய்ய போறது இல்ல. आप नहीं कर सकते हैं। இயேசு ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிருக்காரு. यीशु ने ऑलरेडी उसको कर दिया அதை है। பிரசன்ட் பண்றவங்கள தான் இந்த பூமியில இருக்க போறீங்க. उसको सिर्फ दिखाना है सबको। ஏன்னா ஃபாதர் அங்க காடா இருக்காரு. पिता ऊपर भगवान है। சேம் இமேஜ் ஜீசஸ் கிறிஸ்ட் வந்தாரு. उनकी सेम उनके असली रूप में यीशु मसीह आए थे। என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படிங்கறாரு. जिसने मुझे देखा है उसने पिता को देखा है। இப்பொழுது இயேசு அங்க போயிட்டாரு. अभी यीशु भी ऊपर चले गए நம்ம இங்க இருக்கிறோம். हम इस दुनिया में हैं। நம்மை கண்டவன் இப்ப பிதாவை கண்டவன் இயேசுவை காண்கிறவனா இருக்கணும். जो भी हमको देख रहे हैं वो पिता को देखना है, यीशु को देखना है। அதனால தான் அவர் சொல்றாரு நீங்கள் என்னுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள், you are the son of God இந்த பூமியில சொல்றாரு. इसलिए प्रभु बता रहे हैं तुम इस दुनिया में पिता के पुत्र बन के हो। சோ அதோட ஆக்ஷன் என்ன? उसकी एक्शन क्या है? ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கும்போது வியாதிஸ்தரை குணமாக்குனாரு. यीशु इस दुनिया में थे तभी सारे बीमारी को चंगाई किया था। அவர் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறதுனால தான் பண்ணாரு. वो पिता की पुत्रता इसलिए அவர் நார்மல் மேனா இருக்குன்னா பண்ணிருக்க மாட்டாரு. वो आम आदमी होता तो नहीं कर सकता। ஆனா அவர் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறதுனால தான் பண்ணுவாரு. वो पिता की पुत्रता इसलिए किया था। இப்போ நம்ம தேவனுடைய புத்திரனா இருக்கிறதுனால अभी हम पिता के पुत्र हैं। இப்போ நம்ம என்ன பண்றோம்னா अभी हम क्या करने वाले हैं? வியாதிஸ்தரை குணமாக்க போறோம். जो बीमारी लोग हैं उसको चंगाई करने वाले தரித்திரர்களை हैं। ஐஸ்வர்யவான்களாக மாத்த போறோம். जो कंगालपन में है उनको अमीर बनाने जा யார் रहे हैं। அறிவு இல்லாமலும் ஞானம் இல்லாமல் தன்னை மனிதனாக நடத்தி கொண்டிருக்காங்களோ அவங்களை தெய்வமாக மாத்த போகிறோம். जो भी अज्ञान में है, जो भी अंधकार में है, जिनको समझ में नहीं है, उनको हम भगवान बनने जा रहे हैं। நாம இப்போ அதை செய்யும் பொழுது अभी हम इसको करने के बाद टाइम पे தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். जो पिता के विल को इस दुनिया में करने वाले हैं। நீங்களும் தெய்வமாக மாறுகிறீர்கள். आप भी भगवान बन रहे हैं। நீங்க மத்தவங்களையும் தெய்வமாக மாத்துகிறீங்க. बाकी लोगों को भी भगवान बना रहे இதன் हैं। மூலமாக தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறி கொண்டிருக்கிறது. इसके वजह से जो पिता के मर्ज हैं वो इस दुनिया में होगा। இந்த பூமியில அது நிறைவேறி கொண்டே இருக்கிறது. इस दुनिया में वो होता रहा है। நாம இப்பொழுது ஒவ்வொருடைய வியாதி இந்த இடத்துல இந்த நொடி பொழுதுல குணமாக்க போகிறோம். अभी एक एक लोगों का बीमारी को हम चंगाई करने वाले हैं। ஒவ்வொருடைய வறுமையும் இந்த நேரத்துல போக்க போகிறோம். सबका कंगालपन को हम निकालने जा रहे हैं। ஒவ்வொருடைய அறியாமையும் போக்கி அவர்களை தேவன்களாக மாத்த போகிறோம். सबका अज्ञान को निकाल के उनको भगवान बनाने जा रहे हैं। நாம இப்போ நம்ம கையில தேவன் பூட்டக்கூடாத சாவியும் கொடுத்திருக்காரு, பூட்டுற பூட்டையும் கொடுத்திருக்காரு. हमारे हाथ में प्रभु ने चाबी भी दिया है और ताला भी दिया है। சோ இப்ப தேவனிடத்துல கேக்குறோம், हम अभी प्रभु से पूछ रहे हैं, தேவனே நீர் எங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. प्रभु आपने इस अधिकार को हमको दिया है इसलिए आपको धन्यवाद। இப்போ நாங்க ஹெவனை திறக்க போகிறோம் தகப்பனே. अभी हम परलोक राज्य को खोलने वाले हैं। இந்த ஒவ்வொருத்தரும் இந்த பரலோக ராஜ்யத்தை திறக்க வேண்டும். एक एक लोग ये परलोक राज्य को खोलना है। ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொரு சித்தத்தை கொடுத்திருப்பாரு. क्योंकि एक एक लोग को पिता एक एक मर्जी दिया हुआ है। அப்ப அதன் மூலமாக நீங்க யாரெல்லாம் அவரை தெய்வமாக விசுவாசிக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. आप में जो भी प्रभु को विश्वास कर रहे हैं सबको एक अधिकार दिया हुआ है। அதனால इसलिए நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து உங்க வாயினால நீங்க கட்ட போறீங்க, சிலரை திறக்க போறீங்க. आप उस जिम्मेवारी को लेके कुछ चीज को बंद करने वाले हैं, कुछ चीज को खोलने वाले हैं। சோ நான் இப்ப முதல்ல அதை திறக்க போறேன். मैं पहले उसको खोलने वाला हूँ। திறக்கிறதுக்கு முன்னாடி சில இதை கட்ட வேண்டியதா இருக்கு. खोलने के पहले कुछ चीज को बंद करना है। நான் முதல்ல அந்தகாரத்தை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன். मैं अंधकार को यीशु के नाम से बांध रहा हूँ। சோ அந்த டார்க்னஸ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட்டா நம்மளுடைய பிரெயின் அஃபெக்ட் பண்றதா இருக்கு. वो अंधकार एक हमारा दिमाग को बंद करने वाला एक बहुत बड़ा चीज है। முதல்ல நீங்க விடுதலை ஆகணும், அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்களை விடுதலை ஆக்குவீங்க. पहले आपको छुटकारा लेना है, इसके बाद बाकी लोगों को छुटकारा देना है। உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறும் தேவன் சொல்லிருக்காரு. आप अपने आप में जैसे प्यार कर रहे हो जैसे दूसरों को प्यार करना நீ करके முதல்ல लिखा நீ है। என்ன பண்ண போறனா உன்னுடைய தலையின் மேல கையை வைங்க. आप सब आपके सिर के ऊपर हाथ रखो। நீங்க உங்களுக்குள்ள இருக்க அறியாம போகணும்னு சொல்லுங்க. आपके अंदर जो अज्ञान है वो जाना है करके आप पूछो। அதுக்கப்புறம் அந்த அந்தகாரமே என்னை விட்டு அகன்று போன்னு சொல்லுங்க. जो अंधकार मेरे से निकाल जाओ करके बोलो। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன், இந்த அந்தகாரமே என்னை விட்டு அகன்று போ. यीशु के नाम से मैं बोल रहा हूँ, जो अंधकार है मेरा अंदर वो निकाल जाओ करके बोलना। அதுக்கு அடுத்தாப்புல டிசெப்ஷனுக்கு வருவோம்.
उसके बाद आप डिसेप्शन में आ जाएंगे, வஞ்சனை அதாவது ஃபால்ஸ் நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். जो गलत चीज को समझने சோ वाला, அந்த வஞ்சனையை என்னை விட்டு அகன்று போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாம கட்டளையிடுகிறேன்னு சொல்லுங்க. वो जो गलत चीज को समझने वाला वो मेरे से निकाल जाओ करके हम पूछेंगे. சோ இந்த ரெண்டு இதை நம்ம கட்ட மூணாவது ஒண்ணு கட்ட போறோம். इस दोनों चीज के बाद तीसरा एक चीज को हम बंद करने वाले बांधने वाले हैं. எஃபெக்ட் ஆஃப் சின். पाप का जो भी इफेक्ट है, ஏன்னா இந்த பாவம் தான் மரணத்தை உலகத்துல கொண்டு வரதா இருக்கு. क्योंकि ये पाप ही मौत को इस दुनिया में लेके आया சோ था. அந்த எஃபெக்ட் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம இன்னைக்கு தடுத்ததுனால அந்த எஃபெக்ட் அழிச்சு போடுறோம். वो उस इफेक्ट को हम यीशु के नाम से उस प्रभाव को हम यीशु के नाम से अभी निकाल रहे ஏன்னா हैं, இயேசுவின் ரத்தம் அந்த பாவத்தை போக்கிட்டு क्योंकि यीशु का लहू उस पाप को निकाल दिया சோ है. அந்த எஃபெக்ட் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாத இருக்கிறதுக்காக நீங்க நம்ம கமெண்ட் பண்ண போறோம். तो उस पाप का प्रभाव हमारा जिंदगी में काम नहीं करना है, इसलिए हम प्रार्थना करेंगे. எஃபெக்ட் ஆஃப் சின் என்னை விட்டு அகன்று போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே கட்டளையிடுகிறேன். पाप का प्रभाव मेरा अंदर से निकल जाओ, यीशु के नाम से मैं तुमको बोल रहा हूँ. சோ இந்த மூணையும் நான் கட்டிட்டேன். इस तीनों को मैं बांध दिया है. இப்ப இந்த மீதி மூணை நான் திறக்க போறேன். अभी 3 चीजों को मैं खोलने वाला हूँ. இயேசுனுடைய தரித்திரத்தால நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். यीशु की कंगालपन से मैं अमीर हूँ. நான் அந்த ஐஸ்வர்யத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு எல்லாத்தையும் செலவழிக்கிறேன். तो उस अमीर से मैं जो भी चीज है वो सबको यीशु के राज्य के लिए मैं यूज करूंगा, खर्च करूंगा. சோ கோல்டு, सोना, டைமண்ட், हीरे, விலையேறப்பட்ட எல்லா முத்துகளும், जो कीमती चीजें सब कुछ, सारे कीमती चीजें, மணி, पैसे, கம் டு மீ मेरे पास आ जाओ in the name of Jesus Christ. यीशु के नाम से. I am going to use for his kingdom. मैं उनके राज्य के लिए उसको इस्तेमाल करूंगा. I am opening in the name of Jesus Christ मैं यीशु के नाम से उसको खोल रहा in हूँ. my life. ये मेरा जीवन में. அடுத்தது अगले, அவருடைய தழும்புகளால நம்ம குணமாயிருக்கிறோம். उनके कोड़े खाने से हम चंगे हो गए. Healing, चंगाई, come to me. मेरे पास आ जाओ. Body, soul. मेरा आत्मा और शरीर. So heal in the name of Jesus Christ यीशु के नाम से चंगाई हो जाओ. because he already healed me. वो मुझे वो पहले ही चंगाई कर So दिया है. emotionல நான் அந்த சந்தோஷத்தை ஹீலிங்கோட சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். मैं बावड़ा में उस खुशी को मैं महसूस कर रहा हूँ. என்னுடைய பாடியில இருந்து அந்த ஹீலிங் வெளியே வருது. मेरा शरीर से वो चंगाई बाहर आ I रहा am है. opening in the name of Jesus Christ in यीशु my के life. नाम से मैं उसको खोल रहा हूँ. அடுத்தது अगले, so இயேசு மனிதனாக பிறந்ததுனால यीशु इस दुनिया में आम आदमी करके आया था. நான் தேவனாக மாறிட்டேன். मैं खुदा बन गया हूँ. So நான் தேவனாக மாறினதுனால मैं भगवान बन गया हूँ. நான் கட்டளையிடுகிறேன். मैं आज्ञा कर रहा हूँ. நான் என்ன கட்டளையிடுகிறேன் என்றால் क्या आज्ञा कर रहा हूँ? நான் தேவனுடைய குமாரனா இருக்கிறேன். मैं प्रभु की पुत्र हूँ. அதனால इसके वजह से இந்த பூமியை ये इस पृथ्वी को எல்லாரையும் நான் தேவனுடைய புத்திரனாக மாற்றுகிறேன். सबको मैं पुत्र बना रहा हूँ. I am commanding in the name of Jesus Christ. मैं यीशु के नाम से कमांड कर रहा I am हूँ. son of God. मैं पिता की पुत्र हूँ. I am making others as son of God. मैं सबको प्रभु का पुत्र बना रहा हूँ. இந்த மூணையும் நான் கட்டியிருக்கேன். இந்த மூணையும் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். 3 चीजों को मैंने बांधा है. 3 चीजों को मैंने खोला है. So தேவன் சொன்ன வார்த்தையின்படி நான் செயல்பட போகிறேன். मैं यीशु ने जो बोला है उसके वचन से मैं कार्य करूंगा. நான் கட்டளையிட்டேன். मैंने ऑर्डर किया है. இது இனிமேல் நடக்க போகிறது. ये सब अभी होने वाला நான் है. தேவனிடத்தில் எதை கேட்டானோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். मैंने जो भी पिता से मांगा है वो मैंने पाया है. ஏன்னா அவர் என்னை நேசிக்கிறதுனால நான் கேட்ட உடனே தந்துட்டாரு. उन्होंने मुझसे प्यार कर रहे हैं तो इसलिए मैंने पूछा तो उन्होंने दे ஆனா दिया. திறவுகோலை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு தந்துட்டாரு. वो खोलने के पहले ही उस चाबी को मुझे दे அவர் என்ன दिया. சொன்னாருன்னா நான் நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராபர்ட்டி கடவுள் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. हम पैदा होने के पहले ही ये भविष्यवाणी को पिता ने बताया என்ன है. சொல்ல போறேன், நான் தரப்போறேன், நீ கட்டு, நீ தரேன்னு சொல்லிட்டாரு. मैं तुमको देने वाला हूँ, तुम बंद करो, तुम खोलो. சோ இப்போ நாங்க 3 இதை கட்டப்பட்டிருக்கோம்.
अभी 3 चीजों को हमने बांधा है, 3 இதை திறந்திருக்கோம். 3 चीजों को हमने खोला है। சோ ஏசாயா 22:1 மூலமாக ஏசாயா chapter 22 verse 1 के वजह நாங்க से கட்டப்பட்டிருக்கோம். நாங்க 3 இதை கட்டியாச்சு. 3 चीजों को हमने बांधा है, நாங்க 3 இதை ரிலீஸ் பண்ணிருக்கோம். 3 चीजों को हमको खोला है। இதுவே எங்களுக்கு கொடுத்த அதிகாரமாக இருக்கிறது. यही जो हमको दिया हुआ இந்த अधिकार है। வாரம் நாம் தியானிக்கபடியாக வசனம் इस हफ्ते जो हम ध्यान करने वाला நம்ம वचन 3 है, இதை கட்டியிருக்கோம். அதோட எஃபெக்ட பார்க்க போறோம். 3 चीजों को हमने बांधा है, उसको इफेक्ट को हमने देखने वाले 3 हैं। இதை ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதோட எஃபெக்ட பார்க்க போறோம். 3 चीजों को हमने खोला है, उसको प्रभाव को देखने वाले हैं। ஹீலிங்க பார்க்க போறோம். ப்ராஸ்பரிட்டியை பார்க்க போறோம். காட் நேச்சரை பார்க்க போறோம். चंगाई को देखने वाले हैं, अमीर को देखने वाले हैं और காட்னஸ். प्रभुता को देखने वाले हैं। சோ இந்த 3 தான் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வரதா இருக்கு. इस तीन चीज प्रभु को राज्य को इस पृथ्वी में लेके சோ आएगा। தேவன் இந்த தந்த வார்த்தைக்காக நன்றி. पिता इस वचन को दिया है, इसलिए धन्यवाद। அவரை தியானிக்கும்படியாக இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. उनको मनन करने के लिए जो ये टाइम दिया है, இந்த इसलिए மெசேஜ் धन्यवाद। ஒரு மணி நேரமாக இருக்கலாம். ये मैसेज सिर्फ 1 घंटा होगा, ஆனா இதை நாம் இந்த வாரம் முழுவதும் தியானிக்க வேண்டியதா இருக்கு. मगर इस मैसेज को इस पूरे हफ्ते हमको मनन करना है। ஈசாக்கு தியானம் செய்தான் இருக்கு. ईसाक ने ध्यान किया, मनन किया था करके लिखा சோ हुआ है। ஆவியானவர் நம்மள இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக இந்த காரியங்களை கொண்டும்படியாக தியானிக்கும்படியாக செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். पवित्र आत्मा इस वचन को इस पूरे हफ्ते मनन करने के लिए हमको मदद करेगा करके मैं प्रार्थना कर रहा हूँ। இதுவே என்னுடைய பிரேயரா இருக்கு. நான் பிரேயர் பண்ண போறேன். यही मेरा प्रार्थना है, अभी प्रार्थना करने वाला हूँ। அன்பின் பிதாவே, प्यारे पिता, இந்த அருமையான வேலை தந்ததுக்காக நன்றி. इस अच्छे दिन के लिए धन्यवाद। இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் தகப்பனே, इसको जो भी सुन रहे उन सबको, இந்த அனைவருக்கும் டிசெப்ஷன் அகன்று போக வேண்டும். इन सबको वो டிசெப்ஷன் அகன்று போக வேண்டும். डिसेप्शन हटना है, டார்க்னஸ் அவங்களை விட்டு அகன்று போக வேண்டும். जो अंधकार उनसे दूर होना है, எஃபெக்ட் ஆஃப் சின் அவங்களை விட்டு அகன்று போக வேண்டும். जो पाप का प्रभाव उनसे हटना है। இந்த 3 சீஸை நாங்க கட்டிக்கிறோம் தகப்பனே. ये तीनों चीज को हम बांध रहे हैं। சோ 3 இதை ஓபன் பண்ண போறோம் தகப்பனே. 3 चीजों को हम खोल रहे நான் हैं। ஃபைனான்ஸ் ஓபன் பண்றேன் in the name of Jesus Christ. मैं receive it. अमीर को ओपन कर रहा हूँ यीशु के नाम ஹீலிங் से। ஓபன் பண்ண the name of Jesus Christ. चंगाई को ओपन कर रही हूँ यीशु के नाम से। அந்த godly nature யாரெல்லாம் கேட்டுக்கணும் அவங்களுக்குள்ள இருக்க godly nature வெளியே வரணும் என்று நான் ரிலீஸ் பண்றேன். जो गॉडली नेचर जो पूछ रहे हैं उन सब से अंदर से वो गॉडली नेचर बाहर आना है, इसलिए मैं प्रार्थना कर இந்த रहा हूँ। மூணையும் நான் திறந்துட்டேன். இதை யாராலையும் நம்ம பூட்ட முடியாது. ये तीनों चीज को मैंने खोल दिया है, कोई भी इसको बंद नहीं कर सकता। In the name of Jesus Christ I am opening all the 3 things. यीशु के नाम से ये तीनों चीज को मैं अभी खोल रहा हूँ। And I am binding all the 3 things. Darkness, effect of sin, ignorance. I am மூணையும் இதை பூட்டி வைக்கிறேன். अंधकार, धोखा और पाप की प्रभाव, इस तीनों को मैं यीशु के नाम से बंद कर रहा हूँ। So இந்த வாரம் முழுவதும் நாங்கள் மூடியதையும் திறந்ததையும் காண போறதுக்காக நன்றி தகப்பனே. इस हफ्ते में जो भी हमने खोला है, जो भी हमने बंद किया है, तीनों चीज को हमने देखा है, इसलिए धन्यवाद। நீங்க இந்த சுவாபத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. इस अनुभव को हमको दिया है, इसलिए आपको धन्यवाद। நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். आप ही पूरा चीज को आप आपके हाथ में ले लो, यीशु के नाम से धन्यवाद।